Habibi, come to Egypt. Okay. அவன்கிட்ட 200 ரூபா கொடுக்க போறியா? அவ்வளோதான். சாப்பிட்றது மட்டும்தான். நைல் ரிவர் உலகத்திலே ரொம்ப நீளமானதும் வீதியானதும் இந்த நைல் ரிவர் தான். Hey guys, நான் உங்க நேவிகேட்டர் ஈச் பேசுறேன். நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஈஜிப்ட்ல இருக்கோங்க. ஈஜிப்ட்ல வந்து நம்ம 3 மாசமா இருக்கோம். ஆனா இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போறோம், வெளியே போய் சுத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம கூட யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத பார்ப்போம். இவர் பேரு சொடலை அண்ணன். ஹாய் சொல்லுண்ண. ஹாய் ஹாய் ஹாய். இவர் பேரு டேவிட் ராஜ். இவர் தான் பாத்தீங்கன்னா இவங்க கூட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் எதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்தியா போறேன், அதனாலதான் அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அப்படியே சூயிஸ்ல இருந்து கைரோல நம்மளுக்கு ஃபிளைட்டு. ஸோ அப்படியே போற வழியில சுத்தி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் போய் பையனை கூட்டு போய் விடுங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேரையும் அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலா கைஸ் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பரோல்ல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. எப்படின்னா அண்ணனும் கூட வெளியே போறது எனக்கு ரொம்ப நாளா ஒரு கனவு. வந்த 3 மாசமா கேட்டுட்டு இருக்கேன், அண்ணன் வெளியே கூட்டு போங்கண்ணா, வெளியே கூட்டு போங்கண்ணா, வெளியே. சரி ஓகே, இந்தியா போகும்போதாவது இன்னைக்காவது போறோமோன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஸோ இங்க நம்ம ஜூயிஸ்ல இருந்து கைரோ டிராவல் பண்றதுக்கு, அங்க போய் சுத்தி பார்க்கறதுக்கு எப்படிலாம் வந்து டிராவல் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாம் வந்து டேவிட் அண்ணன் கொடுப்பாரு. ஸோ நீங்க கேளுங்க. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் வணக்கம் சொல்லிடுங்க. சொல்லிருக்கேன். முதல்ல ஒன்று சொல்லணும், தம்பி மோகன் வந்து 3 மாசமா நம்ம கூட வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல பையன். ஆனால் ஒன்று, அவனுக்கு வெளியே போக முடியல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக அவன் வெளியே வந்துட்டு இருக்கான் எங்க கூட. சரி, அவனை வந்து நம்ம பிரமிட்ஸு, எஜிப்டில் உள்ள சம் ஏரியாஸ், டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே காணிக்கணுங்கிறதுக்காக தான் நானும் சொடலை அண்ணனும் கூட வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம ஃபேக்ட்ரியில் இருந்துட்டு கைரோ ஏர்போர்ட் போடுறதுக்கு ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 150 கிலோமீட்டரில் 100 கிலோமீட்டர் வந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது. தண்ணி, பிகாஸ் தண்ணி வரைக்கும் கிடைக்காது. அது வரைக்கும் நம்ம எல்லாமே முதல்ல வந்து வாங்கி, தண்ணி, நம்ம சாப்பாடு, இதெல்லாம் நம்ம சாப்பாடு விரும்புகிறோமோ எல்லாமே வாங்கிட்டு தான் நம்ம வந்து அந்த ஏர்போர்ட் வரைக்கும் போக முடியும். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் போகிறதுக்கப்புறம் நம்ம வந்து பிரமிட்ஸுக்கு எல்லாம் வேணும்னா அங்கே போகிறதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஆனால் காஸ்ட்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் முன்கூட்டியே எல்லாமே முன் ஜாக்கிரதையாட்டு வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக நாங்கள் எல்லாமே சாதனம் வாங்கியிருக்கோம். டிஃபனு, கூல்ட்ரிங்க்ஸு, வாட்டரு, சிப்ஸு எல்லாமே வாங்கியிருக்கோம். வாங்கி தம்பியை வந்து நல்லபடியாட்டு ஊரெல்லாம் சுற்றி காணிச்சிட்டு அப்படியே அவரை ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் அனுப்பி ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் வந்து திரும்ப ஃபேக்ட்ரிக்கு தான் போனோம். ஆனால் திருப்பி வருவேன். தம்பி அடுத்து மறுபடியும் திரும்பி ஊருக்கு போயிட்டு அவரோட கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வருவாரு. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே ரைட். அண்ணா நீங்க எந்த ஊரு? நான் என்ன ஊரு, சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், மார்த்தாண்டம். மார்த்தாண்டம். ஆமா. அண்ணா நீங்க? கன்னியாகுமரி மாவட்டம். சொல்ல மாட்டாரு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் இருக்கு. அவ்வளவுதான், எல்லாம் அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இதை விட்டால் 120 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த விதமான கடையுமே இருக்காது. அதான் இங்கேயே ஸ்டாப் போட்டாச்சு.
இஜிப்சியனோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே இந்த வடை தானா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது? ஒரு வழியா 4-5 ஐட்டம் இருக்கு. பாப்போம் என்ன வாங்குறாங்கன்னு தெரியல. வடையோட கலரே வித்தியாசமா இருக்கு, பச்சை கலர்ல. நல்லா தான் இருக்கும் போல. இந்த வெஜ்ஜஸ் எல்லாமே வந்து சால்ட் வாட்டரில் ஊற வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லாத்துக்குமே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் ஷவர்மாக்கு கொடுப்பாங்கல்ல தொட்டுக்க, அந்த மாதிரி. அப்படியே நடந்து போகும். ஆனா என்னன்னா இதுக்கு பேர் தான் தமையா, எஜிப்சியன் தமையா. இதோட பேர் வந்து எஜிப்சியன் தமையா. உள்ள வந்து சாண்ட்விச், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் ஸ்டைலில் ஒரு வடை உள்ளவே இருக்கும். அதுதான் பேர் தமையா. இது வந்து தமையா சாண்ட்விச்னு சொல்லுவாங்க. தமையா சாண்ட்விச்சா? தமையா சாண்ட்விச். இந்த ஒரு ஒன்று டேஸ்ட் பண்ணா தான் அதோட டேஸ்ட் தெரியும். ஓகே. அமைதியாக சாப்பிட்றது மட்டும்தான் கைஸ். இதுக்கு பேர் தான் தமையா. இந்த ஒரு பீஸ் எடுத்து வைக்கணும் தமைக்குள்ள. இதை முன்னாடியே சொல்லியேண்ணே, கொஞ்சம் வச்சு விடனே ஏதாவது. இது உள்ள வச்சு விடனே. ஓகே, அவ்வளோதான். ஓகே. இது வந்து சால்ட் போட்டது தானே? சால்ட்ல ஊற வச்சது தானே? சால்ட்ல ஊற வச்சது தானே? சொல்லுங்களேன். ஆமா ஆமா. பேமெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. அதனால தான் நம்ம தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ், ஏதோ சைட் டிஷ் ஏதோ வாங்கணும்னா முதல்ல வாங்கி நம்ம வந்து செட் பண்ணிருக்கணும் வண்டிக்குள்ள. ஓகே ஓகே. அப்போதான் நமக்கு வந்து இந்த டூர் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஆமா. வீட்டுல வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நடக்காத காரியம். புரியுதா? ஓகே. இது உள்ள ஸ்பெஷலிஸ்ட். கமுக்கமாக பிரிக்கவும். குத்துங்க, இதமா குத்துங்க. இது என்னது? இது உள்ள தமையா இருக்கா? இவ்வளவு தமையா இருக்குல்ல, வெஜிடபிள் அப்புறம் தமையா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உள்ள என்ன இருக்குல்ல பாரு. ஆஹா, டேஸ்ட் செம்ம தூக்கா இருக்குப்பா. டேஸ்ட் தெரியும் நினைக்கிறேன். இந்த பீஸ் கிடைச்சிருக்கா? உப்புல ஊற போட்டனால இதோட டேஸ்ட் தனி, டிஃபரெண்ட். ரைட் லெஃப்ட்ல ஒண்ணுமே காணோம். உள்ள வந்து ஆம்லெட் இருக்கும். என்ன உள்ள ஆம்லெட் இருக்கு. ஆம்லெட் இந்த வெஜிடபிள். ஓ, இது பேர் என்னது? இது வந்து தஹீனா. தஹீனா. அதோட பேர் தஹீனா. அடிப்பொடி. சாதா பிரெட் இருக்குல்ல, பிரெட்டை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ள வெஜிடபிள் வச்சுட்டு ஒரு ஆம்லெட்டை பொரிச்சு உள்ள வச்சிருவாங்க. அதான் கொஞ்சம் கிரீம் எக்ஸ்ட்ரா, அந்த எகிப்சியன் ஸ்டைல்ல கொஞ்சம் கிரீம் வச்சிருவாங்க. கிரீம் வைப்பாங்க. ஆமா. ஏ அந்த பூல் கிரீமா? அது இல்ல, பூல் கிரீமா இருக்கு உள்ள. இந்த உப்பு இது தனியா, அதாவது நம்ம என்ன சொல்றது, மாட்டோட இது இருக்குல்ல, பாலோட 2வது குவாலிட்டி. மாட்டுப்பாலோட 2வது குவாலிட்டி என்னது? நெய் இல்ல, நெய்யோட தாண்டி, கீயோட தாண்டி வெண்ணெய் இல்ல, அதோட சக்கை, வெண்ணெயோட சக்கை, தீனா. இதோட பேர் தீனா.
வேணாமா குத்துங்க. சாப்பிட மாட்டேன் எல்லாம் சாப்பிடலாம். இனிமே சாப்பாடு கேப்பீங்க? இது போதும். இனிமே சாப்பாடு கிடையாது. இது சாப்பிட்டா இருக்கு. சாப்பிட்டா இருக்கு. நைஸா போகும். தம்பி தப்புனா காரம் தான் இல்லைங்க. உங்க காரத்தை போட மாட்டாங்க. வெயிட் ஆரம்பமே. ஸோ இந்த வறண்ட பூமியை பார்த்துக்குங்க. இதோட நம்ம கைரோல போயிட்டு என்ன இடம்? பிரமிட்ல போயிட்டு மியூசியம் பார்க்க போறோம். நைல் ரிவர் பார்க்க போறோம். ஆமா, இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ அங்க போயிட்டு நாங்க வீடியோவை கண்டினியூ பண்றோம். இதுக்கப்புறம் இங்க ஒண்ணு காமிச்சாலும் எது காமிச்சாலும் வறட்சி பூமி தான். பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கைரோ சிட்டியை டச் பண்ணிட்டோம். பிரமிட் பக்கம் போயிட்டு இருக்கோம் நம்ம. நைல் ரிவரா? ஆமா. ஏசி பார்க்கிங் வந்து பாருப்பா. வண்டி அங்க போன மேல. எங்க? அங்க மேல கார் பார்க்கிங் தெரியுது பாத்தியா? ஆமா. மேல அங்க போனோம். கீழே பார்க் பண்ணாச்சு. நம்ம நடந்து போக ரொம்ப கஷ்டம். பில்டிங் செமையா இருக்குல்ல. மட்டுமா செமையா இருக்கு. பாறைக்கட்டை பாரு. பாறைக்கட்டையா? அங்க ஒரு போலீஸ் கட்டைய பாத்தியானே? அந்த மாதிரி இருக்குண்ணே. எஜிப்சியன் கட்டை சொல்லல. எஜிப்சியன் கட்டையை தான் நான் சொல்றேன்.
நல்ல எடுப்பு நல்ல எடுப்பு. அது வந்து கன்னியாகுமரி ஸ்லாங்ப்பா, அது அப்படிதான் இருக்கும். தலைவரே இங்க பாருங்க, உங்க முகத்தை மக்கள் பார்க்கட்டும். ரொம்ப தேவை. டிக்கெட் எடுத்து ரெண்டாவது உள்ள கொண்டு வருவான வண்டியா. கைஸ், டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 540 பவுண்ட்ஸ் வருது பர் ஹெட்டுக்கு. நம்ம ஊர் காசு ஒரு 1300 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது க்ரீன் ஆச்சுன்னா நம்மளே தள்ளணும். அவ்வளோதான். வாண 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 நீ வாண நீ வாண 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 அவ்வளோ ஒரு வாட்டி போட்டாச்சு. உங்களுது வைங்க. அதை கொடுண்ணா இவர்கிட்ட, அதை இவர்கிட்ட கொடுண்ண. டிரைவருக்கு டிக்கெட்லாம் இல்லைங்க, அவருக்கு ஃப்ரீ தான். அதனால அவர் ஆல்ரெடி உள்ளே வந்து கார் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. காரில் தான் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். கார்லேயே போகிறோமாண்ணா? மேலே போ. மேலே போட்டு ஆட்கள் அவள் தானே எப்படி கார்லயே போய்க்கினே இருக்க வேண்டியதானா? ஐயா குதிரை. அப்ப இதெல்லாம் வந்து ஆட்களை வச்சு தூக்கி வச்சதா 7000 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாம் ஆம்பளைங்களை வச்சு எல்லாம் வந்து ஆட்களை வச்சு தூக்கி வச்சது 7000 வருஷம் ஆச்சு இந்த பிரமிட் கட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படியும் பார்க்க 10 மாடி பில்டிங் ஹைட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஹைட் இருக்குது. எப்படி கட்டினாங்கன்னு ஒன்றுமே புரியல. காரியா ஃபுல் ஓப்பன்.
அதான் ஐயோ வீடியோன்றானு சிங்கப்பொம்மை இருக்குல்ல? ஆமா, சிங்கப்பொம்மை பார்க்க போறோம், மங்கீஸ் எல்லாம் பார்க்க போறோம். இதான் ஒட்டகங்கள். இது வந்து சுத்தம் பண்ணால் ஆயிடுச்சு.
Olu kan. அவ்வளோதான். ஆமா, காசு வாங்கினா சரிதான். ஓகே, போதும். கொஞ்சம் கிட்ட வாங்க, அப்படியே கிட்ட வாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டா கேமராமேன் ஆயிட்டீங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான். ஒட்டம் தர தெரியல. இப்ப தர தெரியும். தெரியுதா? ஓகே. தெரியுதா? அவன்கிட்ட 200 ரூபா கொடுக்க போறியா? ஜாலி. சரி, அவ்வளவுதானே. வாங்க அங்க போயிட்டு ரெண்டு இதுவை தாங்குற மாதிரி ஒரு போட்டோ எடுப்போம். யார தாங்குற மாதிரி? குஸ்தி ஆயிட்டு வாங்க. அது இந்த மாதிரி போட்டோ, இந்த போட்டோ தான். என்ன எடுக்கறாங்க? இது பாருங்க கரெக்டா வச்சிருக்கா பாருங்க. இல்ல நான் தூக்குனேன். இல்ல இந்த இடம் தானே பக்காவா இருக்கு. நான் வருவியா? சரி, மார்க்கெட்டுக்கு போவோம். யாரும் பிடிச்சி ஆளு ஒன்று பிடிச்சிட்டு போங்க. அட்டா பிரமிடு பாக்குறியா? பிரமிடு பாரு. பிரமிடு தெரியலையா? அப்படி இருந்தா அப்படியே நீ அப்படியே ஒட்டகம் போயிடலாம்ப்பா உனக்கு. செல்லத்தை பாருங்க. அப்படியே செல்லத்தை பாருங்க. கன்னியாகுமரி வச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் சம்பாதிக்காது. ஒரு ரவுண்டு போனா 250 ரூபா. 1000 கணக்கில் பேசலாம். Hey, hi. Good. ஒரு 6 மாசம் ஓட்டலாம். அண்ணன் தான் கேமராமேன் நம்புற போயிருக்கு. வாங்க. நான் அப்ப ரொம்ப நோவாம நடக்க முடியாது என்னால. நான் கீழ நோவாம நுங்கிருக்கிறது. நாங்க அப்படியே போயிட்டே இருக்குமா? நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுமா? நான் கீழ பாக்கவா? அண்ணா இது என்ன? வந்து ராஜாவோட அரண்மனையில பிரமிடு. ராஜாவோட பிரமிடா? இதான் ராஜாவோட பிரமிடு. இந்த ஹோல்ஸ் தெரியுது. ஹோல்ஸ் இருந்தாலே ராணியோட பிரமிடா தானே இருக்கும். ராஜா கொஞ்சம் டிஃபரெண்ட். இப்ப கீழே உள்ள நினைக்கேன். இதுல நடக்கல எனக்கு. அப்படியே வந்து உள்ள போயிட்டீங்கன்னா உள்ள ஆல்கோல் போகுதுல்ல. ஆமா. நல்லா தெரிய
அதில் போய் முட்டிடாத. ஏன்னா உனக்கு இந்த வேலையை போடு புலக்கா போச்சு. விளக்கு பிடிக்க கொடுத்த கதையை போச்சா. ஈஜிப்ட்ல நான் கேமராமேனாவும் ஆயிட்டேன். அப்படியே அந்த படிக்கட்டுல மேலே யாருன்னு போட்டோ எடுத்து வச்சுக்கேன். அப்படியே வேர்ல்டு லெவல்ல ஒன்று ஆட்டிடலாம். மேலே ஏறி மேலே மேலே அதுக்கு மேலே ஏற மாட்டோம். சும்மா 2 கல்லு மேலே அது போட்டோகிராஃபரோட வேலை. நீ எப்படி உலகத்துல மேலே ஏறுறாங்க. கேமராமேன் நண்பா ரொம்ப அருமையா பண்றீங்க. கேமராமேன் கையாசு அழுங்காம கொடுங்க. பி கேர்ஃபுல். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். அனுப்புறேன். Mr. Sodalai and the world. What do you mean? What are you talking about? Wait a second. Yeah, he's first. No way. Aha. Aha. Hi, super. ஆமா. போட்டோ ஆகலையா மக்கா?
இங்க பார்க்கிங்கே இல்லைண்ணே. அப்படியா? كمل انت مشوارك طويل. لو انا هقول لك اقف هقول لك كمل ليه؟ انت بقى بتهزر ولا ايه؟ இதெல்லாம் தெரியும். தெரியுதா? அண்ணே கார் எடுத்துட்டேன்ல. ஓகே ஓகே. ஹாய். ஒரு நாள் ஜட்டி எடுக்கலாம். வரலையா? கார்ல உட்காரு. ஏன்? ஆமா இந்த இடத்துக்கு போனோம். நம்ம போவோமா? போனோம். நம்மள உள்ள விட மாட்டாங்களா? உள்ள ஆமா, ஏன் விட மாட்டாங்க? நம்ம போய் தானே ஆகணும். அதான் மம்மி அந்த தெரியல மேல மூக்கு உடஞ்சிருச்சு. மம்மி மூக்கு உடையல, அது அப்படிதான். நம்ம ஃபர்ஸ்ட்ல போனது அங்கே ஆகும். முதல்ல போனது. அதுக்கப்புறம் 2வது பிரமிடு 3வது பிரமிடு தாண்டி இப்போ வந்து இந்த சிங்கத்துக்கு மடையில வந்திருக்கோம் கடைசியில. மம்மிஸ் காட்டு லாஸ்ட்ல ஒன்று ஓடி காட்டி விட்டியடப்பா. ஒண்ணுக்கே வழி காணல. ஆனா அவர் ஒண்ணு சொன்னாரு. போடலாம் அப்படின்ட்டு. இது வந்து பாவப்பட்ட கிணறு. காசு கட்டி போடுவாங்க. டெய்லி அந்த காசு கட்டுவாங்க. டெய்லி காசு கட்டுவாங்க. விடம் இது வெறும் பாறைகள். நீங்க மறையில நாங்க வரோம். அதாவது 2 பேசிகளப்பா. தாங்க முடியாது. 3000 அடி. 7000 வருஷம் ஆச்சு. 7000 வருஷமா டிஸ்டர்ப் பண்ணாது. யாப்பா படுத்துங்க.
صورة معاك بقى صورة هيك صورة خد صورة أنا وأنت تعال صورة أنا وأنت أنا بنا تعال ما بنعرفش بيه بس ماشي حبيبي come to Egypt حبيبي பாய் ஓ நம்மளுக்கும் மவுஸ் இருக்கு இது உள்ள ஒரு அற்புதம் உண்டு வாங்க ஏன் அங்க போயிட்டுன்னா அந்த ஸ்டிக்கர்லாம் வாங்கலாம் ஸ்ட்ரைட்டா புடிங்க அப்படி இல்ல இப்படி புடிங்க வாங்க அப்படியே வாங்க பாத்து வாருங்க வாங்க சூப்பர் இதுக்கு மம்மி முட்டி வலிக்குது ஓடி போயிட்டான் அப்படியே மேலே இல்லையா மேலே போகணும் எங்கே வரலாம் அப்போ பிரமிட் இதோட முடியலையா எக்ஸிட் இப்படிதான் என்னாச்சு ஹாய் காய்ஸ் அவள்தான் முடிஞ்சுதா பிரமிடு ஃபைனலாக எக்ஸிட் ஆகிறோமா அவள்தான் சோடலை என்ன மிஸ்டர் சோடலை அவ்வளோதான் ஃபுல்லாக அவங்க டார்கெட்டே வெளிநாட்டு ஆள் தான் நான் டார்கெட்டு मीन का इधर आती நைல் ரிவர் உலகத்திலே ரொம்ப நீளமானதும் வீதியானதும் இந்த நைல் ரிவர் தான். இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு காணிக்கிறோம். பாருங்கள், அங்கே போட்டிங் இருக்குது. அங்கே போட்டிங் போகிறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் நாங்கள் போட்டிங் போகல. ஏன்னா ஏர்போர்ட்டு போட்டு டைம் ஆகிடுச்சு. தம்பி மோகன் இப்போ உடனே கிளம்பிடுறாரு. அவருக்காக மட்டும்தான் இப்போ அந்த நைல் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஆக மொத்தம் காசு இல்லை, அது ரெண்டாவது விஷயம். அப்படியே சுற்றி பார்த்தாச்சுன்னா ஹில்ஸ் ஃபுல்லாக தெரியும், அதையும் பாருங்க. இந்தோட டிராவல் முடிஞ்சிச்சு, பயணம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், அடுத்த பயணம் ஒரு 3 மாதம் தாண்டி மறுபடியும் தம்பி இங்கே இழுத்து வராரு. நாங்கள் மறுபடியும் உங்களை விசிட் பண்ணுறோம். ஆமாம், கண்டிப்பாக. இது